வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எலெக்ஷனுடைய அந்த 7 கட்ட எலெக்ஷன்லையும் நம்ம ஒவ்வொரு கட்ட பரபரப்பையும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு இருந்தீங்க, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருந்தீங்க. பட் உங்களுடைய அசஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் எலெக்ஷன் முடிவுகள் வந்திருக்கு. இந்த முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும்ன்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த சில மாநிலங்களில் கொஞ்சம் ரிவர்ஸாக இருக்குது. இப்போ குறிப்பாக பீகார், கர்நாடகா, டெல்லி, இந்த 3 மாநிலத்திலையும் ரொம்ப பாசிட்டிவாக நான் பதிவு பண்ணியிருந்தேன். அது இப்பொழுது கொஞ்சம் ரிவர்ஸாக இருக்குன்றதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் பல காரணங்கள் இருக்குது. அதன் பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் உறுதியாக சொன்ன மாநிலங்கள் அது மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் நான் சொன்ன மாதிரியே பெருவாரியான தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நான் யூபியில் போயிருக்கிறேன், வேலை பார்த்துருக்கிறேன். அந்த மாநிலத்தினுடைய சோஷியல் இன்ஜினியரிங் என்னன்னு நல்லாவே எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அகிலேஷ் யாதவினுடைய வியூகம் வெற்றிகரமாக வந்திருக்கிறது. மகாராஷ்டிராலையும் சிவசேனா கூட்டணி கை கொடுத்துருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது ஆனால் ஒட்டுமொத்தமாக பேசணும்னா இது எந்த வகையிலையுமே காங்கிரஸை பாதிக்கலை. எங்களுக்கு இது தோல்வியே கிடையாது, எங்களுக்கு ஒரு சரிவு தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா 52 தொகுதிகளிலிருந்து இன்றைக்கி 101 தொகுதிகளாக உயர்ந்திருக்கிறோம். 99 + 2 சுயேட்சை ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு இது பெரிய தோல்வியெல்லாம் நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு ஒரு சரிவு தான் இது. 99 தொகுதிகள் வெற்றி பெற்ற ஒரு கட்சி இப்போ 101 தொகுதிகளாக உயர்ந்திருக்கிறது. ஆனால் பிஜேபி அப்படி இல்லை, அவங்க 303 தொகுதிகளிலிருந்து 230 தொகுதி குறைஞ்சிருக்கிறாங்க. அப்போது எங்களுக்கு இதை இதில் எந்த விதமான தோல்வியும் கிடையாது, அவங்களுக்கு தான் தோல்வி. 400 சீட்டை டார்கெட் பண்ணவங்க, 303 சீட்டில் இருந்தவங்க, ஏன் 370 வரைக்கும் டார்கெட் பண்ணவங்க இந்த நிலைமைக்கு வருவாங்கன்னு அவங்களும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ எங்களுக்கு இதில் தோல்வி என்பதே கிடையாது. நாங்கள் ஏறு முகத்தில் தான் இருக்கிறோம், நாங்கள் இழக்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் பிஜேபி இழந்தது நிறையா. அப்போ பிஜேபி இந்த தேர்தல் மூலமாக ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய தேர்தல் வியூகங்களோ, அவங்களுடைய தேர்தல் பரப்புரைகளோ, இதில் எல்லாமே விஷமத்தனமான கருத்துக்களை பதிவு பண்ணதுனால விளைவு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. எலெக்ஷன் முன்பு எல்லா கட்சிகளுமே நாங்கள் வெற்றி பெறும்னு சொல்லுவாங்க. வெற்றி அந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தோல்வி அடைஞ்சால் அதை தோல்வின்னு எடுத்துக்க மாட்டாங்க. உங்களோட ஸ்டேட்மெண்ட் இப்போ அப்படி தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் சரியாக அசஸ் பண்ண விஷயத்தை சரியாக வந்திருக்குங்கிறத உங்களோட கிரெடிட்டாக எடுத்துக்கிறீங்க. அதே போல் நீங்கள் சரியாக வரும்னு சொன்ன இடம் ரிசல்ட்டை மாறி வந்திருக்க பீகாரோ இல்லை கர்நாடகாவோ, அதை பற்றி விஷயங்கள்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அங்கே நீங்கள் என்ன தவறு பண்ணீங்கிறது பேச மாட்டேங்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் எதிர்பார்த்த தொகுதிகள் வர முடியாமல் போனதுக்கு காரணம் கிரவுண்டில் இருந்த கேடரஸ் கொஞ்சம் லத்தாஜிக்காக இருந்திருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஆட்சி இல்லாமல் தான் இருக்கணும், நமக்கு வாக்களித்திருவாங்க என்கிற மாதிரியான ஒரு லத்தாஜிக்கான பறவை இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரெண்டாவது, எப்பொழுதுமே கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகள், இந்த கொன்கன் கோஸ்ட்னு சொல்லக்கூடிய கடலோர பகுதிகள், அது ஒரு 6 - 7 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. இதில் பிஜேபி வலுவாக தான் இருக்கும். அப்போ அங்கே போட வேண்டிய எஃபர்ட்டையும் லோக்கல் கேடரஸ் போடாதனுடைய விளைவு இங்கே கர்நாடகாவில் நாங்கள் பெருவாரியான தொகுதிகள் வெற்றி பெற முடியல. ஆனால் வட கர்நாடகா, நார்தன் கர்நாடகா மற்றும் கிழக்கு கர்நாடகாவில் எங்களால் சீட்ஸ் எடுக்க முடிஞ்சிருக்கு. தக்ஷின் கர்நாடகா அழைக்கப்படக்கூடிய தென் கர்நாடகாவில் ஜேடிஎஸ் கூட்டணி இருந்ததுனால நாங்கள் ஸ்ட்ராங்கான பெல்ட், அங்கே மைசூர் மாண்டியா பகுதிகளில் ஜேடிஎஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதில் இங்கேயும் இழந்திருக்கிறோம், வெஸ்டர்ன் பெல்ட்டையும் இழந்திருக்கும். நீங்கள் பீகாருக்கு போனீங்கன்னா அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். அதே மாதிரி வேலை வாய்ப்பு உறுதி செய்து தரப்படும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் முன் வச்சுருந்தோம். இது ரெண்டுமே அங்கே ஒர்க் அவுட் ஆகலன்றது தான் யதார்த்தமாக இருக்குது. அப்போது தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் அளவிற்கு கிரவுண்டில் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ண முடிந்த தலைவராக இல்லை, கற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த விஷயத்தில் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்கை பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய நான் யாதவ் சமூகங்கள், குறிப்பாக குருமி சமூகங்கள், மற்ற சமூகங்கள் எல்லாருமே சேர்ந்து பிஜேபிக்கு வாக்களித்திருக்காங்கன்றதையும் புரிந்து கொள்ள முடியும். அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு யூபியில் ஒர்க் அவுட் ஆனது மாதிரி, வேலைவாய்ப்பு சார்ந்த இஷ்யூஸ் யூபியில் ஒர்க் அவுட் ஆன மாதிரி பீகாரில் ஒர்க் அவுட் ஆகிறதுல ஒரு தடை இருந்திருக்கிறது, சாதி ஒரு பெரிய தடையாக இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த 2 மாநிலத்தையும் தான் உதாரணமாக இருக்கிறது. இதை தாண்டி மற்ற மாநிலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் 2014 19 மத்தியில் யார் ஆட்சியில் அமர வேண்டும் என்கிற விவாதம் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. அந்தந்த மாநில இஷ்யூஸ் சார்ந்து அந்தந்த மாநில கட்சிகள், அது காங்கிரஸோ பிஜேபியோ மற்ற கட்சிகளோ, அவங்க அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. மோடிக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா யூபியில் மோடி ஜெயிச்சிருக்கணும். மோடிக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னா மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயிச்சிருந்துருக்கணும். அப்போது இது மாநிலங்கள் சார்ந்த தேர்தலில் தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் பல மாநிலங்களில் 90களுக்கு பிறகு ஒரு கட்டமைப்பில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்குது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. நீங்கள் காங்கிரஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க, ஆய்வு பண்ணுறவங்களுக்கு அது புரியும். 90களுக்கு பிறகு, குறிப்பாக பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு, இந்துத்துவாவினுடைய வளர்ச்சிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த பல வலதுசாரிகள் வெளியில் போயிட்டாங்க. வெளியில் எங்கே போனாங்கன்னா பிஜேபிக்கு போயிட்டாங்க.
அப்போ காங்கிரஸில் ஒரு பெருவாரான வாக்கு வங்கியாக இருந்த வலதுசாரிகள் வெளியில் போனதுனால காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ காங்கிரஸ் கட்சி இடது பக்கம் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறது. இடது பக்கம் நோக்கி நகர்ந்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேபிளான ஃபோர்ஸை அமர்வதற்கு ஒரு காலகட்டம் தேவைப்படுகிறது. இப்போ தான் தேர்தல் அறிக்கையில் அதை வெளிப்படையாக பேசியிருக்கிறோம். அப்போ ஒரு லெஃப்ட் லீனிங் பார்ட்டியாக காங்கிரஸ் மாறிக்கிட்டு இருக்கிறது. கூடிய வேளையில் நாங்கள் மாறிட்டோம். பட் இருந்தாலும் இந்த பாதை கொஞ்சம் கரடுமுரடான பாதை தான். அந்த அடிப்படையில் பல மாநிலங்களில் எங்களுடைய அடிப்படை வாக்கு வங்கியான தாழ்த்தப்பட்ட மக்கள், அடிப்படை வாக்கு வங்கியான சிறுபான்மை சமூகங்கள், அடிப்படை வாக்கு வங்கியான சில பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், இவங்க எல்லாருமே காங்கிரஸ் கட்சி பக்கம் மீண்டும் கொண்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அப்போ இதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கோம். அதனால் இது பரவாயில்ல, எங்களுக்கு மகிழ்ச்சி தான். எங்களுக்கு இந்த டேட்டாவையோ இந்த நம்பர்ஸோ எங்களுக்கு ஒரு வகையிலுமே எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவே இல்லை. ஏன்னா நாங்கள் 52 சீட்லேருந்து 102 சீட்டுக்கு 101 சீட்டுக்கு உயர்ந்திருக்கோம். 51 102 அப்படிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சி, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டுக்கிறீங்க. ஆனால் வந்து எலெக்ஷனுக்கு முன்பு வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த எக்ஸிட் போல் வரந்தானே கூட 295 எங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு கார்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் அதை தான் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அதை நீங்கள் எட்டலையோ, ஒரு ஹோப் நீங்கள் மக்களுக்கு கொடுத்தீங்க. ஆட்சி மாற்றணும் வேணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்தீங்க, நாங்கள் வருவோம் அப்படின்னு கொடுப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த சில விஷயம் இறங்கி நிற்கிறீங்களே, அந்த இடத்துல மக்கள் உங்களை கேட்பாங்கல்ல? இல்லை, நிச்சயமாக அதுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும். நான் மறுக்க போகிறதுலன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய பலம், சக்தி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி 240 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி பலமாக நிற்கிறது. இதை மறுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதர கட்சிகள் ஒரு 17 கட்சிகள் இருக்காங்க. ஸோ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 250 கட்சிகள் பிஜேபிக்கு எதிராக, 200 உறுப்பினர்கள் பிஜேபிக்கு எதிராக உட்கார போகிறாங்க நாடாளுமன்றத்தில். அப்போ இதுவே கூட்டணி வெற்றி தான். இப்போ நீங்கள் பல தொகுதிகளில் காங்கிரஸ் விட்டு கொடுத்துருக்குறது, பல மாநில கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தா நாங்கள் நின்றுக்கிறோம். பல மாநில கட்சி சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம். அப்போ நீங்கள் காங்கிரஸ் தனியாக பார்க்காம இந்தியா கூட்டணி என்பது இவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வியூகம் தவறவில்லை. ஆட்சி அதிகாரத்துக்கு போலனா கூட ஆட்சி அமைப்பதற்கூடிய அதன் எண்ணிக்கைக்கு நெருக்கத்தில் இருக்கும்ல. மாலை 6 மணி வரைக்கும் தெரியாது என்ன நடக்கும்னு. மாலை 6 மணிக்கு மேலே தான் ஒரு சமிஞ்சை கிடச்சது. ஓகே ஃபைன், இனிமேல் மோடி வரலாம், 3வது முறையாக வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. அடுத்த நாள் கூட ஐடியா இல்லை. அடுத்த நாள் கூட இந்தியா எல்லா ஊடகங்கள் என்ன பேசினாங்க, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சிக்குது. அப்போது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க தூரத்தில் தான் இருந்தது. மோடி சுலபமாக முடித்திட்டார், அவ்வளோதான். ஆனால் மோடியினுடைய அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சி சுலபமாக இருக்குமான்னா இருக்காது. ஓகே, நம்ம அதை பற்றி பேசுவோம். அடுத்த மோடியோட ஆட்சி அப்படிங்கிறது, அந்த என்டியோட ஆட்சி அப்படிங்கிறது நம்ம விரிவாக பேசுவோம். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியா கூட்டணியில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துனது, அதாவது இந்தியா கூட்டணியில் மற்ற எல்லா அலைன்ஸும் தாண்டி ஆம் ஆத்மி ப்ளஸ் காங்கிரஸ், இந்த அலைன்ஸ் வந்து டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் உள்ளிட்ட இந்த பகுதியில் வந்து நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணீங்க. குஜராத் உட்பட இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. கோவா உட்பட நீங்கள் அதை முன்மொழிஞ்சு கொண்டு போனீங்க அந்த அரசு. பட் அது ரொம்ப ஃபெயிலியர் ஆனதா, எண்ட் ஆஃப் த ரிசல்ட் ரொம்ப ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓவராலாகவே ஆம் ஆத்மி வெறும் 3 தான் பெற்றிருக்கு. அதுவும் பஞ்சாப்ல வந்து மட்டும் தான் பெற்றிருக்கு. ஆல் ஓவர் டெல்லியை இழந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? இல்லை, உங்களுக்கு அடிப்படையிலேயே ஆம் ஆத்மி என்ற கட்சி காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி. ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டருமே காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவானவங்க தான். அந்த அடிப்படையில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து நிற்பது களத்தில் ஒரு எஃபெக்ட் கொடுக்காம போயிடுச்சு புரிந்து கொள்ள முடிகிறது. பஞ்சாபில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் எதிரெதிர நின்னாங்க. அதனால காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் வெற்றி பெற முடிஞ்சது. ஆனால் டெல்லியில் கூட்டணி போட்டு சீட் ஷேர் பண்ணி நின்னதுனால உங்களுக்கு அந்த தொண்டர்களுடைய மனநிலையில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கலாம் நான் இப்போ நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் பிஜேபி அங்கே எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க நான் பார்க்குறேன். அப்போது இது திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால் எடுத்த ஒரு வியூகம் சரியான வியூகமாக பார்க்கப்படுகிறது. அங்கே ஒருவேளை திரிணாமுல் காங்கிரஸும் இணைந்திருந்தால், ஏன்னா அடிப்படையிலேயே திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸ்ல இருந்தவங்க. அப்போ அந்த பழைய பகை, பழைய விஷயங்கள்லாம் காங்கிரஸ் இருந்தவங்க தான். ஸோ இளைஞர் காங்கிரஸ் இருந்தவங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சில இடங்களில் பிசத்து இருக்கின்றதை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் இந்த ஃப்ளாஸையும் நாங்கள் படிப்பினைக்கு உட்படுத்துகிறோம், இதுவும் ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம். அடுத்த முறை இது எப்படி சரி செய்யலாம், இதன் மூலமாக வியூகங்கள் வகுக்கலான்றது ஒரு பாடமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் இதில் எந்த விதத்துலையும் நாங்கள் தோண்டு போகவும் இல்லை. நாங்கள் வந்து இதை தோல்வியாக கருதலை, ஒரு சரிவு தானே தவிர நாங்கள் பிளான் என்ன, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணுன்றது எங்கள் பிளான். ஆட்சிக்கு தேவையான சிம்பிள் மெஜாரிட்டி நம்பர் கிட்ட நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் பாஸ் பண்ண முடியல, ஆனால் ஜஸ்ட் பாஸ் கிட்ட இருக்கோம். ஆனால் பிஜேபி ஃபெயில் இருக்காங்க. பிஜேபி 303 சீட்லேருந்து குறைஞ்சி வந்திருக்கிறாங்க. பிஜேபியோட ஃபெயில் பாஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது பேசலாம், அது பிஜேபி பேசுவாங்க. பட் நீங்கள் ஒரு ஹோப் கொடுத்து அந்த ஹோப்லேருந்து கீழே இறங்கி வந்திருக்கீங்க. பட் இதுவே எங்களுக்கு வளர்ச்சி 2019 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்னு அடிப்படையில் உங்களை நீங்கள் திருப்திப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத. இல்லை, திருப்திப்படுத்தலை. நான் என்ன சொல்கிறேன்னா 2014 இனிமேல் காங்கிரஸே வராதுன்னு சொன்னீங்க எல்லாருமே. அவங்களும் காங்கிரஸ் முக்து பாரத்தை, நாங்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்குவோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி சொல்லுங்கள் தைரியம் இருந்துச்சுன்னா. இப்போ அடுத்ததாக நான் பேச நினைக்கிற ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஸ்டேட்ஸ். பாஜகவும் காங்கிரஸும் டைரெக்டாக ஃபைட் பண்ண ஸ்டேட்டு. ஒன்று மத்திய பிரதேஷ், இன்னொன்று ராஜஸ்தான்.
ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 5 மாநில தேர்தல் நடந்துச்சு. அங்கே வந்து நீங்கள் உங்கள் ஆட்சியை இழந்துட்டீங்க. உங்கள் கையில் இந்த ஆட்சியை பாஜக நீங்கள் இழந்தீங்க. இழந்து அங்கே நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்குது. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் ஒரு 11 நீங்கள் பெற்றிருக்கீங்க, 14 பாஜக பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 25 அப்படி தான் பிரிஞ்சிருக்கு. பட் அப்படியே மத்திய பிரதேசம் வந்தால் 28 அப்படியே ஸ்வீப் பண்ணியிருக்காங்களே, எப்படி இந்த டைமென்ஷன்ஸ் மாறுச்சு? இல்லை, உங்களுக்கு ராஜஸ்தானுடைய டைனமிக்ஸ் வேறு, எம்பியோட டைனமிக்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு. ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சி அடிப்படையிலே பலமாக இருக்கின்ற கட்சியினுடைய அமைப்பும் பலமாக இருக்கிறது. போன நாடாளுமன்ற தேர்தலில் 0 வாங்கின காங்கிரஸ் கட்சி இன்று 11 வரைக்கும் வந்திருக்குது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பர். எங்களுக்கு அதில் 1% மாற்று கருத்தை இல்லை. பிஜேபிக்கு சரிவு ஏற்பட்டிருக்குது. 25 தொகுதியிலும் வெற்றி பெற்ற பிஜேபி இன்று நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் மத்திய பிரதேஷோடைய டைனமிக்ஸ் வேறு. நீ ஏன் சொல்கிறேன்னா, இந்தியாவிலேயே உங்களுக்கு பிஜேபியினுடைய சித்தாந்தத்தை முழுதாக உள்வாங்கிய மாநிலமாக மத்திய பிரதேஷ் தான் இருக்கிறது. யூபி கூட கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, மத்திய பிரதேஷில் இருக்கவங்களுடைய மனநிலை இருக்குல்ல, அது எப்படின்னா ஹிந்துத்துவா என்கிற இந்த ஈக்குவேஷனை கரெக்டாக நடைமுறைப்படுத்தக்கூடிய புரிந்து கொண்ட மாநிலமாக மத்திய பிரதேஷ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஹிந்தி மொழியில் நிறைய டைலெக்ட்ஸ் இருக்குது, நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் இந்த மத்திய பிரதேஷில் இருக்கிறவங்க மட்டும்தான் நான் பேசுகிற ஹிந்தி சுத்தமான ஹிந்திமாங்க, சுத்த ஹிந்திமாங்க. அப்போது யூபியில் பேசுகிறவங்க கூட நீங்கள் சுத்தமான ஹிந்தியில் பேசலை, அது போஜ்பூரி கலந்துருக்கு அப்படிம்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த மத்திய பிரதேசில் பிஜேபியினுடைய செல்வாக்கு உயர்வது, ஆழமாக பலமாக இருப்பது என்பது அது இயற்கையாக நடக்கின்ற விஷயம். அது காங்கிரஸ் கட்சி அதுக்கு ஈடு கொடுப்பது என்பது கடினமான ஒன்று. அதுக்கு மாற்று கருத்து எனக்கு இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் வாக்கு 1% இங்கே போயிருக்கிறதாக புரிந்து கொள்ளும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸோடைய வாக்கு வங்கி காங்கிரஸ் தான் அதிகரிச்சிருக்குது ஓவராலாக டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, அது வடகிழக்கு மாநிலம் உட்படுத்தி பார்க்கணும். வடகிழக்கு மாநிலங்களுக்குரிய ட்ரைபல் ஓட்டு எல்லாமே காங்கிரஸ் வந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ட்ரைபல் ஓட்டு காங்கிரஸ்க்கு வந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதில் ஒரு மாற்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபியினுடைய ஃபோக்கஸ், ஆர்எஸ்எஸ் உடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இந்த 3 மாநிலங்களுக்குடைய பழங்குடி சமூகத்தை சார்ந்து இருந்திருந்து. ஜன் ஜாட்டியா திவாஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் பிர்சா முண்டாக்கு விழா எடுத்தாங்க. இந்த மாதிரி ப்ளஸ் ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்த பெண்ணை வந்து இன்றைக்கி இதாக பிரசிடென்ட் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க அங்கே சமூகத்தில் வேலை பார்த்துருக்காங்கிறது புரிந்து கொள்ள முடியுது. அந்த அடிப்படையில் அந்த வாக்கு வங்கி பிஜேபி கிட்ட இந்த பகுதிகளில் மட்டும் போயிருக்கலான்ற. ஸோ இது பல ஃபேக்டர்ஸோடு வந்தது. ஏன்னா இவ்வளோ ஆண்டு காலம் சிறுபான்மையை சார்ந்த இஸ்லாமியர்களும் பழங்குடி மக்களும் காங்கிரஸ்க்கு வாக்களிச்சுட்டு இருந்தவங்க இந்த முறை குறிப்பாக எஸ்டியிலேருந்து போகக்கூடியவங்க பிஜேபி வாக்களித்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போ ஏற்கனவே இருக்கிற உயர் சாதி இந்துக்கள் ப்ளஸ் எஸ்டி ஓட்டு சேரும்போது பிஜேபி வெற்றி பெறதுக்கு மத்திய பிரதேசில் வாய்ப்பு இருக்குது. பாஜக பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களையோ அல்லது பழங்குடியின மக்களையோ ஜஸ்ட்டு வந்து பெயரளவில் மட்டும்தான் அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்குறாங்க. பட் வந்து ரியாலிட்டி அவங்க வந்து ஒரு சரிசமமாக நடத்த மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த சனாதன விஷயத்தை இன்னும் பெரிய அளவில் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கடந்த காலத்தில் ராம்நாத் கோவிந்த் விவகாரமோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு விவகாரமோ இந்த விஷயத்தான் குறிப்பிட்டு அந்த மக்கள்கிட்ட ஒரு வலிமையான பிரச்சாரமாக நீங்கள் கொண்டு போக தவறிட்டீங்களா? ஏன்னா 5 மாநில எலெக்ஷன் இதான் நடந்துச்சு. அங்கேயும் வந்து நீங்கள் சத்தீஸ்கரை இழந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல மத்திய பிரதேசில் அப்பவும் இழந்தீங்க, இங்கே நாடாளுமன்ற எலெக்ஷன் இழக்கிறீங்க. இதெல்லாம் காங்கிரஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ். நீங்கள் எல்லாமே பாடம் தானே. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் எந்தெந்த பாக்கெட்ஸில் எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுன்றது எங்களுக்கு வந்து புரியுது. ஒரு பக்கா டேட்டா எங்கிட்ட அதிகமான தாழ்த்தப்பட்ட மக்கள், ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்கிற மக்கள் அதிகமாக எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த முறை கிட்டத்தட்ட 40 விழுக்காடு உயர்ந்திருக்கு வாக்கு வங்கி. பிஜேபிக்கு வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. இதெல்லாமே ஒரு சமிஞ்சை தான். அப்போ நாங்கள் எந்த சமூகத்துக்கிட்ட வேலை பார்க்கணும், என்ன மாதிரி கோரிக்கைகள் வைக்கணும், என்ன மாதிரியான ஒரு அடிப்படையான வியூகங்களை வகுக்கணுன்றது எல்லாமே இந்த இதில் எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்திட்டத்தில் இருக்குது. அதனால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம். அடுத்த முறை நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கு, பெரும்பான்மை தொகுதிகள் ஆட்சி அமைப்பதற்கு எல்லா விதமான உழைப்பையும் நாங்கள் போட போகிறோன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறது வந்து ஒடிசா ஸ்டேட். ஒடிசாவில் வந்து பாஜக வந்து ஒரு வெளிப்படையாக வந்து ஒரு இன தூய்மை அப்படிங்கிற விஷயத்தை பேசினாங்க. உங்களை யார் ஆளணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சாங்க. பட் அங்கே ஃபைட் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்னாலும் பிஜேபி வெர்சஸ் பிஜேடி அப்படின்னு அங்கே ஃபைட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அந்த இடத்துல பிஜேபி எந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணிச்சு, பிரதமர் மோடியோட பிரச்சாரமோ அல்லது உள்துறை அமைச்சரோட பிரச்சாரமோ எந்தளவுக்கு மோசமானதாக இருந்ததுங்கிறதெல்லாம் கவனித்தோம். பட் அதெல்லாம் சரி அப்படின்னு அந்த மக்கள் ஏற்றுட்டாங்களா? எப்படி அந்த டைமென்ஷன் மாறுச்சு? இல்லை, உங்களுக்கு பிஜேபி மாறு வேஷம் போட்டாங்க ஒடிசாவில். இந்தியா முழுக்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு இது ஒரே நாடு அதுன்னு பேசிட்டு, தீவிர தேசியவாதம் பேசிட்டு, ஒடிசாவில் போய் இனவாதம் பேசினாங்க. ஒடிசாவில் போயிட்டு ஒடிசாவை தமிழர் ஆளலாமா அப்படின்னு கேட்டாங்கள்ல. அப்போது இந்த மாதிரி ஒடிசாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாறு வேஷத்தை போட்டது அந்த மக்களை ஏமாற்றிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த ஏமாற்றத்தை மக்கள் ஏற்றுட்டு தான் ரிசல்ட் காட்டு. இல்லை, அதுதான் மக்கள். நீங்கள் 2014 இந்தியாவே ஏமாந்தது சார் மோடிக்கிட்ட. 2014 கருப்பு பணத்தை கொண்டு வந்து அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா போடுவாருன்னு இந்தியாவில் பல பேர் ஓட்டு போட்டாங்களே.
பணம் மதிப்பிழப்போ அவருக்கு வந்து கருப்பு பணத்தில் ஒழிச்சிருவாரு மக்கள் நம்பினாங்களே, ஆனா ஆனால் ஏமாற்றப்பட்டாங்களே. அப்ப ஏமாற்றப்பட்ட மக்கள் 2019 எப்படி திரும்ப மோடியை தேர்ந்தெடுத்தாங்க? மக்கள் நம்பினாங்க, திருப்பி வாக்குறுதி கொடுத்தாரு 2019 மக்கள் நம்பினாங்க அவர். ஏன்னா அவர் சௌக்கிதார்னு சொன்னார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார். 2 முறை வாய்ப்பு கொடுத்தாங்க, 3 வாய்ப்பு தரல. இப்போ பெரும்பான்மை இல்லை, கூட்டணி ஆட்சி தான் அமைந்திருக்கிறது. அதனால் ஒடிஷா மக்களையும் ஏமாத்துறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவங்க சாயம் வெளுத்துரும். பிஜேபி ஒடிஷாவில் செயல்பட முடியாது. ஏன்னா அடிப்படையில் ஒடிஷா மக்கள் வந்து மாநில சுயாட்சி குறித்து யோசிக்கக்கூடியவங்க, அங்கே பெரிய அளவில் இந்துத்துவம் எடுபடாது. அதனால் அது பேக் ஃபேராக தான் போகுது. கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அடுத்து நான் பேசணும்னு நினைக்கிற ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா. 48 தொகுதி, யூபிக்கு அடுத்து முக்கியமான ஒரு ஸ்டேட்டாக இருக்குங்கிறது கவனிக்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கூட்டணியை கெயின் பண்ணியிருக்கு. அங்கே எப்படி பாஜகவோட விஷயங்கள் அவ்வளோ ஃபெயிலியர் ஆச்சு? மொத்தம் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, 17 அவங்க பெற்றிருக்காங்க. எப்படி அந்த டைமென்ஷன்ஸ் மாறுச்சு? இல்லை, அதான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா மகாராஷ்டிராவில் கிளைமேட் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். 48 தொகுதிகளில் 30 தொகுதி வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி வரும்னு நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையிலேயே சிவசேனா, அதாவது ஒரிஜினல் சிவசேனா உத்தவ் தாக்கரே தான் வச்சிருக்காரு. ஒரிஜினல் என்சிபி சரத்பவார்கிட்ட தான் இருக்குது. காங்கிரஸும் வலுவாக இருக்கிறது, ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய தலித் இயக்கங்களும் வலுவாக இருக்கிறது. அப்போ இந்த எல்லாருடைய ஒரு கூட்டணி அங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவோ இல்லை அஜித் பவாரோ அந்த மக்கள் துரோகிகளாக பார்க்குறாங்கன்னு நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன். ரிசல்ட் அப்படி கொடுக்கலையே. அஜித் பவருக்கான அது ஏறத்தால பொருந்துன்னு பார்க்கலாம், பட் ஷிண்டேக்கு 7 சீட்ஸ் கொடுத்துருக்காங்களே. இல்லை, 7 எங்கே வந்து நீங்கள் பார்க்கணும்ல, 7மே பார்த்தீங்கன்னா மும்பை சுற்றி தான் வந்திருக்கு. மும்பை என்பது ஒரு கார்ப்பரேட் உலகம். அது பாலிவுட் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, பெரும் பணக்காரர்கள், உயர் சாதி இந்துக்கள் இருப்பாங்க. அதனால் அங்கே வருதாங்க. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் மும்பையில் இதர பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய குடிமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஓபிசி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிவசேனா அடிப்படையிலே வந்து ஒரு ஓபிசி இனத்தை சார்ந்த கட்சியாக இருக்குது. அப்போது அதனால் அந்த ஈக்குவேஷன் ப்ளஸ் உங்களுக்கு காங்கிரஸ், இது எல்லாமே கை கொடுத்துருக்கிறது மகாராஷ்டிராவில். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணி வெற்றி பெற தான் போகிறது. 48 தொகுதியில் 30 தொகுதி வரும்னு சொன்னால் வந்திருக்கு இன்றைக்கி. இப்போ என்னன்னா என்ன வேடிக்கைன்னா, அந்த டூப்ளிகேட் சிவசேனாவில் இருக்கக்கூடியவங்களும் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கவங்களும் இங்கே வந்துடுவாங்க கூடிய சீக்கிரம். ஏன்னா அங்கே இருந்தாங்க நான் ஜெயிக்க முடியாது எம்எல்ஏ எலெக்ஷனையும். ஸோ இங்கே வந்துட போகிறாங்க. அதில் பிஜேபி மகாராஷ்டிரத்தோட தெரியப்படுது. ஆல்ரெடி அஜித் பவார் தரப்புலேருந்து அவர் விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அவரோட கூட்டத்தில் யாரும் எம்எல்ஏ கலந்துக்கல அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. பிஜேபி தொடர் தெரியப்படுது மகாராஷ்டிராவில். அது வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படி தான் நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக யூபி பற்றி பேசணும். ஒரு ப்ளஸ் அப்படின்னா மிகப்பெரிய ப்ளஸ், ஒரு ப்ளஸ் இல்லை மிகப்பெரிய ப்ளஸ்னால் யூபியை பார்க்கலாம். பாஜக வந்து தங்களுடைய அந்த இந்துத்துவ லெபரட்டரியாக குஜராத்தை அடுத்து யூபி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னு பார்க்கும்போது யூபிக்கு வந்து அந்த ஸ்பெஷலாக ராமர் கோயில் பாலிடிக்ஸ்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்டகால கனவு திட்டம், அந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த 10 ஆண்டுகள், அதுவும் குறிப்பாக மோடியோட 2019 24 காலகட்டத்தில் நிறைவேற்றினாங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சா? எப்படி அங்கே டைமென்ஷன்ஸ் மாறுச்சு? இல்லை, பல வியூகங்கள் சார். அதாவது என்னென்னா, காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை அதை உட்காந்து யோசித்தவங்க யூபிக்குன்னு மட்டுமே யோசிச்சிருக்காங்க. காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிற 50 விழுக்காடு மேலான பாயிண்ட்ஸ் இது யூபிக்காகவே உருவாக்கப்பட்டவை. அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு, அப்புறம் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த பிரச்சனைகள் அது சார்ந்து, அப்புறம் வந்து உங்களுக்கு அக்னிவீர் திட்டம், கல்விக் கொள்கை, இந்த மாதிரி பல விஷயங்களில் பெண்களுக்கு வந்து ஊக்கத்தொகை, வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு ஊக்கத்தொகை, இந்த மாதிரி பல விஷயங்கள் யூபி சென்ட்ரிக்காக யோசித்து ஒரு பக்கம் காங்கிரஸ் தன்னுடைய வியூகத்தை வகுத்துச்சு. இன்னொரு பக்கம் சமாஜ்வாதி கட்சியினுடைய கல பணி, அவங்க நடத்திய சோஷியல் இன்ஜினியரிங், அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே ஏற்படுத்திய விழிப்புணர்வு, இது எல்லாமே கை கொடுத்துருக்கு. அப்போது உங்களுக்கு யூபியில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவங்க, இவங்க எல்லாருமே பெருவாரின வாக்குகள் போட்டதுனால தான் அங்கே யூபியில் எங்களால் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு பல தொகுதிகளில். இதை பிஜேபி நினச்சி பார்த்துக்க கூட கனவுல கூட. ஏன்னா ராமர் கோயில் திறந்தது பிஜேபி, கிட்டத்தட்ட 700 ஆண்டுகால கனவுன்னு சொன்னாங்க. சரி, திறந்தீங்களே, ஏன் ஜெயிக்கலன்னு கேட்கணும் அவங்க கூப்பிட்டு. ராமர் கோயில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியில் பிஜேபி ஜெயிக்கல. சரி, ஃபைசாபாத் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய 5 பார்லமெண்ட் தொகுதியிலும் பிஜேபி சாயலே இல்லைங்க. அப்போது அவங்க எஃபெக்ட் அங்கே இல்லை. யோகி ஆதித்யநாத்துடைய ஃபேக்டர் வேலை செய்யலை, மோடி ஃபேக்டர் வேலை செய்யலை. அப்போது உண்மையிலேயே அந்த மக்களுடைய தேவை என்னவோ அதை நோக்கி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதை மற்ற மாநிலங்களும் புரிந்து கொள்வார்கள், கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்து இப்போ அதுதான் வந்து இந்துத்துவ லெபரட்டரின்னு சொல்லி பெரியளோ சொன்னது. அது நான் திரும்ப தான் கேட்க வரேன். ராமர் கோயில் அரசியலோ அல்லது ராமர் கோயில் அரசியலை வச்சு அவங்க எடுத்த அந்த உணர்வுபூர்வமான விஷயத்தை டச் பண்ணாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலில் புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க. குறிப்பாக வந்து புல்டோசர் எதுக்கு பயன்படுத்தணும் யோகி கிட்ட கேட்டு கற்றுக்கோங்க. அவர் வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து பெரிய அளவில் 2 அலை இருந்துச்சாங்க, மோடி அலை ப்ளஸ் யோகி அலை. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு. அந்த இவ்வளோ விஷயங்களும் எந்த ஒரு புள்ளியில் ஃபெயிலியர் ஆச்சு, கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த புள்ளியில் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றதான் பேசணும். ஏன் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பாஜக அதே பாதையில் பயணிக்காது அப்படிங்கிறது யூபியோட ரிசல்ட் வச்சு முடிவெடுக்க போகிறாங்க. அதனால தான் நான் அதை கேட்குறேன். இல்லை, நீங்கள் தமிழ்நாடு தான் இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார். தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ளே வர முடியாமல் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் சமூக நீதி சார்ந்த ஒரு முதிர்ச்சியான புரிதல் இருக்குது.
இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அந்த முதிர்ச்சியான புரிதலை நாங்கள் யூபியில் ஏற்படுத்திட்டோம். யூபியில் இதுக்கப்புறம் பிஜேபி வரவே முடியாது. பிஜேபி என்பது யாருடைய கட்சி, யாருக்காக செயல்படுகின்ற கட்சி அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பார்வையை யூபியில் சமாஜ்வாதி கட்சி தொண்டர்கள் போய் சேர்த்துட்டாங்க. அதன் அடிப்படையில் யூபியில் சமூக நீதி பார்வையோடு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. 2.5 ஆண்டு காலம் யார் ஆதிக்கத்தில் இருந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆதிக்கத்தில் இல்லாமல் இன்றைக்கி முன்னேறும் நினைக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகத்து பெண்கள் எல்லாருக்குமான ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்தியா கூட்டணி இருந்தது. நாங்கள் நிறைவேற்றி காமிச்சிருக்கோம். அப்போ இந்த ஃபார்முலா மற்ற மாநிலங்களையும் நாங்கள் தீவிரமாக பேசணுன்றதையும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு இருக்கோம். மத்திய பிரதேசில் போய் பேசணும், ராஜஸ்தானில் பேசணும், எல்லா மாநிலங்களையும் இந்த கருத்தை நம்ம பேசணும். பேசினா தான் இது ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் எங்களுடைய லாங் டர்ம் விஷனாக இருக்குது. என்னோட நிறைவாக வந்து இந்த விஷயத்தில் நான் பேச நினைக்கிறேன். சவுத்துக்கு வருவோம். சவுத் 130 தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட இந்த 130 சீட்ஸில் 31 கர்நாடகாவில் 19, கேரளாவில் 1, தெலுங்கானாவில் 8, ஆந்திராவில் 3 உள்ளிட்ட 31 சீட்ஸ் வந்து பாஜக பெற்றிருக்குங்கிறது கவனிக்கிறோம். இந்த விஷயங்கள் பாஜக எப்படி பாசிபிள் ஆச்சு? அதுதான் சொன்னேன். நீங்கள் ஆந்திராவில் பிஜேபி வந்ததுக்கு காரணம் தெலுங்கு தேசம் கட்சி கூட்டணியில் இருந்தனால. டிடிபி ஓட்டு தான் பிஜேபிக்கு போச்சு. பிஜேபிக்கு ஓட்டு ஆந்திராவில் கிடையாது, ஆந்திராவில் பிஜேபிக்கு பேஸே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, கர்நாடகா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோஸ்டல் பெல்ட்டில், கொன்கன் கோஸ்டலில் ஏற்கனவே பிஜேபி ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. காசர்கோடு பகுதிக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதனால் அந்த எஃபெக்ட் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு மற்ற பகுதிகளில் ஜேடிஎஸ் கூட்டணி இருந்ததுனால கொஞ்சம் பிஜேபியால் சவுத்தில் வர முடியாது. இப்போ கர்நாடகா பற்றி பேசும்போது நான் இன்னொரு விஷயம் குறிப்பாக கேட்டுறேன். ஏன்னா வந்து அந்த ஃபஸ்ட் பேஸ் மொத்தம் 2 பேஸ் நடந்துச்சு, 14+14 நடந்துச்சு. ஃபஸ்ட் பேஸ் முடிஞ்சு செகண்ட் பேஸில் வந்து பிரிஜ்வால் விவகாரம் ஃபுல்லாக வெளியே வந்துச்சு, பெரிய இஷ்யூ ஆச்சு. அவர் தோத்துட்டார், ரைட், ஓகே. பட் அங்கே எப்படி அவ்வளோ பெரிய பாசிபிள்? செகண்ட் பேஸ் 14 அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கணும் அந்த இஷ்யூக்கு பிறகு. இல்லை, நான் ஒத்துக்கிறேன். இங்கே ரேவண்ணா இஷ்யூ ஒரு இஷ்யூவாக இல்லைன்றதை ஒத்துக்கிறேன். பிரிஜ்வல் ரேவண்ணா இஷ்யூ வந்து களத்தில் எந்த வகையிலும் பிரதிபலிக்கின்றது புரிந்து கொள்ள முடியாது. பெரிய அளவில் இருந்திருக்கு, பட் பெரிய ஃபேக்டராக இல்லை. அதனால தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் நாங்கள் இதை திருப்பி மறுஆய்வுக்கு உட்படுத்தணும் கர்நாடகா பொறுத்தளவுக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த சதர்ன் கர்நாடகா, தக்ஷின் கன்னடா ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஜேடிஎஸ் வலுவாக இருக்கின்ற மாவட்டங்கள். அதில் ஜேடிஎஸும் பிஜேபியும் சேர்ந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென் கர்நாடகா மற்றும் மேற்கு கர்நாடகா வெற்றி பெற்றாங்க. ஆனால் உங்களுக்கு வட கர்நாடகா மற்றும் கிழக்கு கர்நாடகா, மத்திய கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுமை செலுத்துது இப்போவும். ஏன்னா இங்கே முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பகுதிகளாக இருக்குது. இது எல்லாமே நல்ல சயின்ஸாக நான் பார்க்குறேன். பட் எதிர்காலத்தில் நாங்கள் இங்கே உழைக்க வேண்டியது இருக்குதுன்றதையும் நாங்கள் புரியுது. இப்போ எங்களுக்கு தெரியுதுல எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுதுல்ல. அடுத்த முறை அங்கே ஒர்க் பண்ணுவோம், ஈஸியாக ஒர்க் பண்ணுவோம், இன்னும் தெளிவாக வேலை செய்ய தான் போகிறோம். கேரளா பற்றி பேசிடுவோம். எனக்கு கேரளாவில் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றது காரணம்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அங்கேருந்து காங்கிரஸ் வேட்பாளரை மாற்றின கடைசி நிமிஷத்தில். அது மாற்றிருக்க கூடாது. ஏற்கனவே அந்த வேட்பாளரை மிக செல்வாக்கான வேட்பாளர், ஏதோ ஒரு லோக்கல் பிரச்சனை காரணமாக அந்த வேட்பாளர் மாற்றப்பட்டார் கடைசி நிமிஷத்தில். அந்த வேட்பாளர் தொகுதிக்கு புதுசாக இருந்தார். அதனால் அந்த கடைசி நிமிஷத்தில் ஏற்பட்ட குழப்பத்தினுடைய விளைவு தான் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றிருக்காரே தவிர மக்கள் பிஜேபி ஜெயிக்கணும்னு ஓட்டு போடல. கேரளா ஒருபோதும் பிஜேபி ஏற்றுக்கொள்ளாது. ஒரு சீட்டு ஜெயிச்சதால் மட்டும் நான் கேள்வி கேட்கல. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 2019 24 கம்பேர் பண்ணும்போது பாஜகவுக்கு எல்லா தொகுதியிலும் ஆல்ஓவர் 20 தொகுதியில் எந்த ஒரு தொகுதியிலும் கூட இல்லாமல் எல்லா தொகுதியிலும் ப்ளஸ் ஆகிருக்கு. இல்லை, அதுதான் நீங்கள் பிஜேபியினுடைய மதவாத பிரச்சாரம் வந்து எடுபடலைன்னு நம்ம சொல்லவே முடியாதுல்ல. ஒரு பாக்கெட்டில் எடுபட்டுருக்கலாம், அது மக்கள் நம்பியிருக்கலாம்ல, நம்பி ஓட்டு போட்டிருக்கலாம்ல. நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாமியர்கிட்ட சொத்தை பிடிங்கி கொடுத்துருவான்னு சொன்னார், இடஒதுக்கீடு பிடிங்கி கொடுத்துருவான்னு சொன்னார். இல்லை, அங்கே வந்து நீங்கள் 2019 19 ஸ்வீப் பண்ணுறீங்க, நீங்கள் 20 19 எடுக்கிறீங்க, ஒன்று தான் வந்து சிபிஎம் போகுது. இப்போ இந்த முறை 17 பெற்றிருக்கீங்க. எப்போவுமே வந்து நாடாளுமன்றம் வரும்போது அங்கே மக்கள் உங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. எஜுகேஷனில் ரொம்ப வெல்ஃபேராக இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக இருக்குது. அந்த மக்கள்கிட்ட எப்படி அந்த மதவாத பாலிடிக்ஸ், பாஜக மதவாத பாலிடிக்ஸ் எப்படி கிரவுண்டில் எடுப்படுதுன்னு கேட்குறேன். இல்லை, அதுதான் நீங்கள் அவங்களுடைய பிரச்சாரங்கள் ஏதோ ஒரு வகையில் போய் சேர்த்துருக்குறாங்கன்றதை மறுக்க முடியாதுல்ல. ஏன்னா வாக்கு வங்கி உயருது என்பது ஒரு அலாமிங் தான். அது அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன நம்ம வியூகம் வகுக்கணும், என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் செய்ய வேண்டியது இருக்குது என்பதை நம்ம தெளிவாக பேசுவோம். சரி, நீங்கள் பிஜேபி யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லவே முடியாதுல்ல. பிஜேபிக்கு ஒரு வாக்கு வங்கி இந்தியாவில் இருக்க தான் செய்யும். அந்த வாக்கு வங்கி ஏறலாம் குறையலாம், அது மாறி தான் இருக்கும். அது ஆனால் நாம் என்ன செய்யணுன்றதான் இப்போ காங்கிரஸ் யோசிக்கிறது. இப்போ லாங் டேர்மில் என்ன செஞ்சால் நம்ம பிஜேபி தடுக்க முடியும், குறைக்க முடியும். ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒரு வாக்கு வங்கி இருக்குது, ஆனால் அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது. அது மாதிரி பிஜேபிக்கு வாக்கு வங்கி இருக்க தான் செய்யும், ஆனால் ஆட்சிக்கு வர முடியுமா? அதிகாரத்துக்கு வரது எப்படி தான் இயல்பாக நம்ம பார்க்கணும், இறுதியாக பார்க்கணும். அந்த அடிப்படையில் பிஜேபிக்கு வாக்கு வங்கியே இருக்கக்கூடாது அப்படின்றது இங்கே பாயிண்ட் இல்லை. இருக்கலாம், ஆனால் ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்கிறது எப்படி யோசிக்கணும். அதான் என்னுடைய வியூகமாக இருக்குது. வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த அரசியல் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.